அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரமதான் முடிஞ்சு நம்மளுக்கு வர ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே. அந்த vlog எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4th ஏப்ரல் எடுத்த ஃப்ரைடே vlog தான் இது. ரமதானால முடிச்சு நம்ம ஆல்ரெடி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கூட ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேள்வி என் காதில் ஒலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே ஜும்மா நாளாச்சு, அதுவும் நோம்பு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே, இன்னைக்கு என்ன லஞ்ச் ஸ்பெஷல் மெனு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இப்படி எல்லாம் கேட்காம இருந்திருந்தா கூட நான் நார்மல் ரொட்டீனை எப்போ போல ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பேன். இவங்க இப்படி கேட்டோன்னே தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வீடை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டை டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே மோஸ்ட்லி நான் வந்து Thursday தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். க்ளீனிங் வந்து பிஃபோர் டேவே பண்ணிடுவேன். பிகாஸ் ஃப்ரைடே அன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழுறது, துஹா நஃபில் தொழுறது, குரான் ஓதுறது இப்படின்ற மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஃப்ரைடே அதுமா எனக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்திங் ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் கிட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு மார்னிங் நாங்கள் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபுட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக இன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமான வெயிலையும் மழையிலையும் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு ஒர்க் பண்றதை பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம், அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதை நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சோயா சங்க்ஸ் எல்லாம் போட்டு பிரியாணி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ பிரியாணி மாதிரி தான் அன்னைக்கு பண்ணியிருந்தோம். குவான்டிட்டி கம்மியாக பண்றதை விட நிறைய பண்ணோம்னா எப்பவுமே அமேசிங்கா இருக்கும். ஸோ அன்னைக்கு அதே மாதிரி தான் பிரியாணி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா டேஸ்டியா அமைஞ்சிருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுவோமோ அதே ரெசிபியை தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக வேண்டி மட்டன் பிரியாணி ரெசிபியை வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்றேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்பவே அழுத்து போயிட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு 4 நாளில் வர வெள்ளிக்கிழமைன்றனால அதையே நம்ம செய்வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு போயிட்டோம். பிகாஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமைக்கு என்ன சமையல் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெய் சோரா பிரியாணி. நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.